உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜோசியர் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல ஜூன் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. ரிஷப ராசியில் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், இந்த 4 கிரகங்களும் அதாவது ரிஷபராசியில. இந்த ரிஷபராசியில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஜூன் 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவாங்க. அதே மாசம் ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவாங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவாங்க. அந்த 3 கிரகங்களும் மிதுனத்துக்கு போயிடும். கன்னியில கேது பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த கிரக பெயர்ச்சியால் குரு பெயர்ச்சி இப்ப வந்திருக்குது. இந்த குரு பெயர்ச்சியால் எங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா, இல்ல கெட்டது இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க அதை பார்த்து அதன் வழியில் நம்ம நடந்துக்கிறோம் இப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஜூன் மாதம் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. இப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய திறமை, வாழ்க்கையில ஒருத்தர் சாதிக்கக்கூடிய சாதனைகள், நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க மனசு சந்தோஷப்படுறது, இது எல்லாமே 5ஆம் இடம். அது போக 5ஆம் இடம் என்பது புத்தரஸ்தானம், குழந்தை செல்வம். அப்ப இந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறாங்க. அப்ப வலுவாக இருந்துட்டாவே இது ஒரு கிரகம் போதும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுவெல்லாம் நினைச்சீங்களோ, எந்த மாதிரி வளரோன்னு நினைச்சீங்களோ, எதையெல்லாம் சாதிக்கும்னு நினைச்சீங்களோ, எதெல்லாமே சாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைச்சீங்களோ, அதை எல்லாமே சாதிக்க முடியும். அது போக நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, ஒரு பையனை காதலிக்கிறீங்க, இதற்கு நல்ல முடிவு கிடைக்கும். அந்த முடிவு சுபமாக இருக்கும். அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கூடி வரும். உங்களுடைய குடும்பத்திலையும் அந்த மங்களகரமான நிகழ்ச்சிங்கிறது நல்லபடியாக நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலியமாக கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு ஸ்டேஷன் இந்த வழியில போயிருந்தாலும், உங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சமயத்துல தீரும். இது போக உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு பார்க்க போனா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், ப்ரமோஷன் ஆவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு பார்க்க போனா ஃபைனான்சியல் ப்ராப்ளம், உங்களுக்கு அபிஷியலா பணம் வரணும், அது வரல, அதற்கு நீங்க கேஸ் போட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால இந்த 5ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத சில விஷயங்களும் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ நீங்க பல வருஷமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு உங்களுடைய ராசி நாதனே குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது பயிற்சியை 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டார் இல்லையா?
அப்ப அந்த மறைந்தவன் நிறைந்த பலனை கொடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்கிறீங்க. ஆனால் அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால, அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு குரு சேர்ந்ததுனால இப்ப உங்களுக்கு அங்கே நல்ல பலன் கிடைக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு வேலைக்கு முயற்சி பண்றதோ, ஒரு வேலையில நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அந்த வேலை திருப்தியா வரும்னு நினைக்கிறதோ, இந்த 6ஆம் இடத்து குருவும் சுக்கிரனும் இணைஞ்சதால நடக்கும். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 12ஆம் தேதி மிதுனத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது சுக்கிரனுடைய துணை இல்லாமல் அங்கே இருப்பாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு சில காரிய தாமதங்கள் ஆகும். அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு ஜாமீன் போடணும்னு சொல்லியிருந்தாலும் சரியான நேரத்துல போட மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வர்றன்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா அவங்களும் வரமாட்டாங்க. அப்ப இந்த சமயத்துல அடுத்தவர்களை நம்பி மோசமாகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைச்சாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சாலும் சரி, ஒரு வேலையில ஏதாவது மாற்றங்கள் வரும்னு நினைச்சாலும் சரி, இந்த பீரியட்ல உங்களுக்கு அவ்வளவுக்கு திருப்தி இல்லை இந்த குரு பகவானால. இது போக அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் நீங்க சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். அப்ப அந்த பணத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்து நீங்கள் ஒருபடி மேல வரலாம். அதுபோக குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், வம்பு வழக்குகள், பிரிஞ்சு போடலாம் நினைச்சது, இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். அப்ப பிரிஞ்சு போலாம் நினைச்ச குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வம்பு வழக்கு அந்த வரைக்கும் பிரச்சனைகள் போயிருந்தாலும் அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்ப குடும்பங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப இந்த சமயத்துல நம்ம இடம் மாறி போலாம், நம்ம இடத்தை மாற்றம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்க்க போனா நம்ம இடம் மாறி போறதுதான் சரி அப்படின்னா தாராளமாக குரு 6 இருக்கிறதுனால இடம் மாற்றங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். இடம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இடம் மாற்றம் வந்தாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இது போக அந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு தொழில் ரூபத்திலையும் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணிட்டு இருக்குது. அப்ப நம்ம பிசினஸ் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, நம்ம நினைச்ச பணம் நம்ம கையில வரல, நம்ம நினைச்ச மாதிரியாக செய்ய முடியல, நம்ம கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால கேல யோகம் அப்படிங்கிற யோகம் உருவாகுது. கேல யோகம் அப்படிங்கிறது என்னன்னா கோடீஸ்வர யோகம். குரு பகவான் கேது பகவானை பார்த்தாவோ, கேது குருவை பார்த்தாவோ, அப்போ இந்த குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால அந்த கேல யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இதனால ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் பிறக்கும். அந்த பணமும் பெரிய லெவல்ல வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் துணையாக இருந்து அந்த முயற்சிகளை ஜெயிக்க வைப்பாரு. அப்ப டோட்டலா நீங்கள் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க அர்த்தம். நீங்க கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தும் ஒரு சிலர் வாழ்க்கையில பிசினஸ் சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, நான் வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனைகள், எனக்கு மேல உள்ளவங்களால தொந்தரவு, எனக்கு டார்ச்சர், எனக்கு பிசினஸ்லயும் திருப்தி இல்லை, எனக்கு குடும்ப வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுலதான் பிரச்சனை இருக்கணும். அப்போ நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய விதியை நிர்ணயம் பண்ணுவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான். அப்ப தசா புத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது
கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து படிப்படியாக மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு காரணம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அதனால நல்லா இருப்பீங்க. டோட்டலா இந்த டயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் தான் வழிபடணும். முருக கடவுளை வழிபடுங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. ரெண்டாவது, இந்த பீரியட்ல வந்து நீங்கள் செய்யக்கூடாது என்னன்னா, நீங்கள் யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம். ஒருத்தரை நம்பி முழுசா பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் வரும். அது போக உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியாது. சில குழப்பங்கள் வரும். அந்த சமயத்துல உங்களுடைய பெத்தவங்க கிட்டேயோ, உங்களுடைய ஆசான் கிட்டேயோ, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்டேயோ அந்த முடிவு கொடுத்து அவங்க முடிவு சொல்லுங்க. இப்படி போய்க்கிறது நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு எதுவும் பண்ணாது. மருத்துவ செலவுகள் கொடுக்கும். அந்த கொடுத்தாலும் எந்த தவறும் இல்லை. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.